சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவருக்கு இறைவா போற்றி. உமாதேவி தாயுணமுந்த உமா மகேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எந்நாளும் இன்பமே பெருக. உமா மகேஸ்வரர் ஆலய தரிசனம். அனைவருக்கும் வணக்கம். திருக்கோயில் அர்ச்சகராக தி மாசிலாமணி அர்ச்சகர் உங்களுக்கு திருக்கோயிலின் தல வரலாறை உங்களுக்கு விண்ணப்பம் செய்கிறோம். இவ்வாலயம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆலயம். இவ்வாலயத்தில் மகரிஷி தயானந்தா ஜோதி சுவாமிகளின் அருளால் இவ்வாலயத்தை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி பிரார்த்தனா ட்ரஸ்ட் அறக்கட்டளையின் சார்பாக இவ்வாலயத்தை வழிநடத்துகின்ற சிவத்திரு ஜோதிடர் ஆத்மா ஐயா அவர்களின் வழியில் இவ்வாலயம் திருப்பணி செய்து இவ்வாலயம் உமாமகேஸ்வரர் ஆலயமாக அமைந்துள்ளது. இவ்வாலயத்தின் சிறப்பு என்னவென்றால், பேரூர் பச்சை நாயகி அம்மனுக்கு இது பிறந்த வீடு என்பார்கள். இவ்வாலயத்தில் இருந்துதான் பேரூர் பச்சை நாயகி அம்மன் பங்குனி உத்தர தேர் திருவிழாவுக்கு மணப்பெண்ணாக சென்றதாக ஐதீகம். ஆகவே இந்த கோயில் இடிஞ்ச கோயில் என்று பெயர். இடிஞ்ச கோயிலாக இருக்கும் போது ஒரு செல்வேந்தரின் மகளுக்கு திருமணமாக ஜாதகத்தை பார்க்க செல்லும் போது ஐயா தயானந்தா ஜோதிசாமி அவர்களின் அருள்வாக்கின்படி ஒரு சிவாலயத்தை திருப்பணி செய்தால் உன் மகளுக்கு திருமணம் நடக்கும் என்று சொன்னார்கள். அவர்கள் தஞ்சாவூர், கும்பகோணம், திருச்சி போன்ற இடங்களை எல்லாம் பார்த்தார்கள். அவங்க செல்வத்துக்கு தகுந்த மாதிரி திருக்கோயில் அமையவில்லை. பேரூர் வருகை தரும்போது நாங்கள்லாம் சொன்னோம், இந்த மாதிரி பேரூர் வேடபட்டி சாலையில் போற வழியில் இடிஞ்ச கோயில் ஒன்று இருக்கு, அந்த கோயிலை போய் பாருங்கன்னு சொல்லும் போது இந்த கோயிலை பார்த்தோன்னவே அந்த பொண்ணுக்கு இங்க கோயிலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு அலைபேசியில வரன் அமைஞ்சிருச்சு. மாப்பிள்ளை அமைஞ்ச உடனே அன்று இரவே சாமி தவத்திரு தயானந்தா ஜோதி சாமி அவர்களின் கனவில் போய் அசரீர வாக்கில் சொல்றாரு, என்னை உருவத்தோடு ஒரே கருவறையில சிவனும் சத்தியமாக கோயில் கட்டித்தர சொல்லவன, அவன் பொண்ணுக்கு திருமணம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே அதே மாதிரி திருப்பணி செய்கிறாங்க. இது அறக்கட்டளை ஏற்படுத்தி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அறக்கட்டளை என்று பெயர் சொல்லி தவத்திரு தயானந்தா ஜோதி சாமி அவர்களின் நல்லாசியோடு எங்களை எல்லாம் இப்போது வழிநடத்தி செல்கின்ற சிவத்திரு ஆத்மா ஐயா அவர்களின் வழிகாட்டலில் இவ்வாலயம் சிறப்பாக அறக்கட்டளை அன்பர்கள் சார்பாக வழிபாட்டு முறை நிர்வாகம் நடைபெற்று வருகிறது. இவ்வாலயத்தில் என்ன சிறப்பு என்றால், சிவபெருமானும் தாயாரும் உருவத்தோடு இருப்பது சிறப்பு. எல்லா பக்கம் சுயம்பு லிங்கமாகத்தான் இருப்பாங்க. இந்த உருவத்தோடு உற்சவமூர்த்தியாகத்தான் இருப்பாங்க. ஆனா இந்த ஆலயத்தில் சாமி விருப்பத்தோடு இங்கு அமர்ந்தங்காட்டி ஒரே கருவறையில் சிவனும் சக்தியும் கைலாய காட்சியோடு அமர்ந்து இவ்வாலயத்தில் தரிசனம். என்னவென்றால், ஒரே கருவறையில் சிவனும் சக்தியும் அமர்ந்து நாம் படைத்த மக்களுக்கு என்னென்ன வரங்களை நாம் தர வேண்டும், அவர்கள் கஷ்டத்தை எப்படி போக்க வேண்டும் என்று ஒரே கருவறையில் பக்கம் பக்கமாக அமர்ந்து அருள்பாலிக்கின்ற ஆலயம் உமா மகேஸ்வரர் ஆலயம். இவ்வாலயத்தில் வணங்குவர் முதல் வரம் திருமண வரத்தை அருள்கிறார். இவ்வாலயத்தில் நட்சத்திரத்துக்கு கிழமை வழிபாடு என்பது சிறப்பு. இங்கு ஆலயத்தில் சித்தர்கள், அதாவது பேரூர் சித்தர் என போற்றப்படுகின்ற தவத்திரு வெள்ளலூர் சாமி ஆதி காலத்தில் இங்கு சித்து விளையாட்டு செய்ததாக வரலாறுகள் ஐதீகம். ஆகவே வெள்ளலூர் சாமி சித்தராகி அவரும் அதுபோல பல சித்தர்களும் இவ்வாலயத்தில் அசரீர வாக்கில் ஒவ்வொரு பக்தனும் சாமி இங்க விருப்பத்தோடு அமர்ந்தங்காட்டி ஒவ்வொரு பக்தனோட வழிபாட்டை விரும்பி வரத்தை அருள்கிறார். ஆகவே திருமண வரம் என்றால் 11 வாரங்கள் வர வேண்டும், குழந்தை வரம் என்றால் 15 வாரங்கள் வர வேண்டும், கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்றால் 21 வாரம் வர வேண்டும். இது பூராமே வழிபாட்டை அவர் விரும்புகிறார். இங்க நட்சத்திரத்துக்கு கிழமை வழிபாடு என்பது சிறப்பு. இப்ப எடுத்துக்காட்டுக்காக ரேவதி நட்சத்திரம் என்றால் புதன்கிழமை வர வேண்டும், பூரம் நட்சத்திரம் என்றால் வெள்ளிக்கிழமை வர வேண்டும், ரோகிணி நட்சத்திரம் என்றால் திங்கட்கிழமை வர வேண்டும் என்ற அசரீரி வாக்கில் சாமியோட சித்தர்களோட குருநாதன் வாக்கோட இந்த வழிபாடெல்லாம் இங்க சிறக்குது. இங்க பல பேர்த்துக்கு, அதாவது சுமாராக 42 வயது பெண்மணிக்கு திருமணமாகும் என்பது யாருனாலும் சொல்ல முடியாது. இங்க வழிபாடு செய்து அந்த பெண்மணி பொள்ளாச்சியிலிருந்து வந்தவங்க இங்க 3வது வாரத்திலேயே அந்த பெண்மணிக்கு திருமணம் ஆயிருச்சு. அதே போல 20 ஆண்டுகளாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு 21வது ஆண்டில் குழந்தை செல்வத்தை கொடுத்தார் உமாமகேஸ்வரர். இதெல்லாம் கண்கூடாத காண்கின்ற காட்சிகள் இங்க. ஆகவே அன்பர்கள் அனைவரும் இவ்வாலயம் என்பது சிறப்பு. இந்த நன்னாளில் கோவை மெயில் சார்பாக இவங்க தொலைக்காட்சியின் சார்பாக மக்களுக்கு இவ்வாலய தரிசனத்தை அருள் செய்கிறார்கள். ஆகவே இதெல்லாம் பார்த்து இவ்வாலயத்தில் அனைவரும் குடும்பத்தோடு வழிபாடு செய்து வரங்களை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாலயம் திருமண வரத்துக்கு ஆலயம் அல்ல, பிரதோஷ தத்துவம் ஆலயமாக அமைஞ்சிருக்கு. பிரதோஷ தத்துவம் என்றால் என்ன?
நந்திய பெருமானுக்கு பின்புறம் இரு கொம்புக்கு நடுவில் சாமியும் அம்மனையும் பார்ப்பதுதான் அந்த பிரதோஷ தத்துவம். அதே போல இந்த பிரதோஷ தத்துவம் ஆலயமாக இங்கு அமைந்துள்ளது. ஆகவே ஆலயத்தில் குடும்ப தரிசனத்தோட மூத்த விநாயகர் மாப்பிள்ளை விநாயகராக இளைய மகனாகிய பாலமுருகனோடு உமாமகேஸ்வரர் கைலாய காட்சி என்பது சிறப்பு. இவ்வாலயத்தில் வடமொழியும் தென்தமிழும் மறைகளும் நான்கும் கான் என்ற திருவாக்குக்கேற்ப சமஸ்கிருதத்திலையும் வழிபாடு நடைபெறும். திருமுறை ஆகிய 12 திருமுறை சொல்லியும் வழிபாடு இங்கு நடைபெறும். ஆகவே இவ்வாலயத்தில் உமாமகேஸ்வரர் திருமுறையை மிகவும் விரும்புகிறார். ஒவ்வொரு பக்தனும் வலம் வரும்போது ஓம் நமச்சிவாய சிவாய நம என்ற மகாமந்திரத்தை சொல்லிதான் இவ்வாலயம் வலம் வர வேண்டும். இவ்வாலயத்தில் அனைத்து பக்தர்களும் வந்தவுடன் நந்திக்கு பின்னால தங்களது வேண்டுதலை வைத்து பஞ்சபூதத்தை நினைத்து 5 முறை இவ்வாலயத்தை வலம் வர வேண்டும். 5 எழுத்து மந்திர நாயகனாக இருக்கும் உமாமகேஸ்வரருக்கு இங்கு 5 முறை வலம் வர வேண்டும். ஆகவே இவ்வெல்லாம் வழிபாட்டு முறைகளை சித்தர்கள் வழி நடத்தி செஞ்சதனால் இவ்வாலயம் சிறப்பு வாய்ந்ததாக இங்கு அமைந்துள்ளது. ஆகவே இந்த ஆலயத்தில் அன்பர்கள் அனைவரும் குடும்பத்தோடு வருகை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏன் இங்கு பச்சை நாயகி பிறந்த வீடு என்று செவிவழி செய்தி நாங்கள் சொல்லுகிறோம் என்றால், பங்குனி உத்தர கல்யாண உற்சவத்தில் பரம்பரை கட்டளை என்பது பட்டீஸ்வர சாமி கட்டளையாக மத்திய பாளையத்து கவுடர் மூலமாகவும், பச்சை நாயகிக்கு பெண் வீட்டார் கட்டளை என்பது தாலியூருக்கு சேர்ந்த அன்பர்களாலும் நடைபெற உள்ளது. இவ்வாலயம் தாலியூர் கிராமத்துக்கு சேர்ந்தது. இவ்வாலயம் என்பது இந்த ஊர் பேர் கீழ் சித்திர சாவடி என்று பெயர். இந்த கீழ் சித்திர சாவடி தாலியூர் கிராமத்துக்கு சேர்ந்ததால், ஆகவே அந்த தொடர்போடு பார்க்கும்போது பச்சை நாயகி அம்மன் இங்கிருந்துதான் மணப்பெண்ணா போனதாக வரலாறுகள் செவிவழி செய்தியாக இருக்கிறது. அதே போல மருதமலைக்கும் பேரூருக்கும் இது வடக்கு வழி. காலப்போக்கில் அது வடவழி என்று பெயரானதால் கனகசபை அழகாத்திரி நாயக்கர் பேரூரில் கனகசபை கட்டும் போது மருதமலை தடாகத்தில் இருந்துதான் அந்த மலையிலிருந்து பெரும்பெரும் பாறைகளை எடுத்து வந்ததாக வரலாறு. அந்த பாறைகள் எல்லாம் எடுத்துட்டு வரும்போது இங்கிருந்து பேரூருக்கு சுரங்கப்பாதை வழியாக சென்றதாக வரலாறு பேரூர் புராணம் கூறப்படுகிறது. ஆகவே இவ்வாலயம் பழைய சுமாராக 1200-1700 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆலயமாக அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் சர்பங்கள் பல சித்து விளையாட்டுகள், நம்ம வெள்ளலூர் சாமி என்று சொல்றோம் பேரூர் சித்தர், அவரோட இதுல சர்பங்கள் பல சித்து விளையாட்டுகள் செய்து அவர்களை பாசத்தோடு சீண்டி அவர் நீலக்கலர் ஆகி, அதே போல அவருக்கு திருநீராகிய மந்திர திருநீரெல்லாம் கொடுத்து அவர் காத்தல் செய்ததாக இவ்வழியில் மாடு மேய்க்கின்ற அன்பர்கள் முதியோர்கள் எல்லாம் சொன்னதாக வரலாறு. இவ்வாலயம் 1999 அந்த செல்வேந்தரின் மகளுக்கு திருமணத்துக்காக இவ்வாலயம் திருப்பணி செய்து இடிஞ்ச கோயில் என்ற கோயிலை உமாமகேஸ்வரர் ஆலயம் என்று ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி பிரார்த்தனா டிரஸ்ட் அறக்கட்டளையின் சார்பாக உருவாக்கப்பட்டு ஜொலிக்கிறது இவ்வாலயம். ஆகவே இவ்வாலயத்தில் வேண்டி வந்தோருக்கெல்லாம் வரங்களை அருள்கின்ற தாயும் தந்தையுமாய் அமர்ந்த பெருமான் நம்ம எல்லாம் படைத்து காத்து துணை நின்று வழிநடத்தி செய்கின்ற உமாமகேஸ்வரரோட அருள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அனைத்து பக்கமும் சுயம்பு லிங்கமாத்தான் சுவாமி இருப்பார்கள். இங்க உருவத்தோடு திருமேனி காட்சியோடு இருப்பதால் அந்த கைலாயத்தில் என்னென்ன தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் செய்கிறார்களோ பூலோக கைலாயமாக இந்த மண் உலகத்தில் அமர்ந்து உமாமகேஸ்வரர் வரத்தை அருள்கிறார். ஆகவே அன்பர்கள் அனைவரும் குடும்பத்தோடு ஆலயத்தில் பிரதோஷ பூசை, திருமண பூசை ஆகிய வழிபாடெல்லாம் வழிபாடு செய்து வரங்களை பெறுமாறும். ஆண்டு திருவிழா என்பது இந்த ஆலயத்தில் சிறப்பு. வருகிற ஆனி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் 108 வலம்புரி சங்காபிஷேகம் செய்வது சிறப்பு. இங்கு 25 ஆண்டுகளாக ஆனி மாசத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் 108 வலம்புரி சங்காபிஷேக திருவிழா நடைபெற உள்ளது. அதே போல ஐப்பசி பௌர்ணமியில் அன்னாபிஷேக பூசையும் சிறப்பாக நடைபெற உள்ளது. கார்த்திகை மாதத்தில் சிறப்பாக பெரும் சோதியாகிய மகாதீபமும், புரட்டாசி மாதத்தில் இங்கு நவராத்திரி சிறப்பு. நவராத்திரி என்றாலே பேரூர் பட்டீஸ்வர சாமி கோயிலில் நவராத்திரியில் அம்பு சேவை என்பார்கள். அந்த 10ஆம் நாள் விஜயதசமியில் அம்பாள் கையில் அம்பும் வில்லும் கொடுத்து இந்த அம்பு சேவை என்ற விழா ஆதி காலத்தில் இங்க பேரூர்ல இருந்து சாமி காஞ்சிமா நதி என போற்றப்படுகின்ற நொயலாற்றங்கரையை தாண்டி இங்க அம்பு சேவை செய்ததாக வரலாறு. ஆகவே ஆலயத்தில் நவராத்திரி என்பது சிவதுர்க்கைக்கு 10 நாட்களும் சிறப்பாக வழிபாடு செய்வது சிறப்பு. அதே போல மார்கழி மாசத்தில் முசக்கால பூசை என வைகர பூசையும் சிறப்பு. அதே போல இங்க இந்த ஆலயத்தில் திருப்பணி தொடங்கி திருக்குட நீராட்டு பெருவிழா செய்த தை மாதம் அஸ்த நட்சத்திரம் என்பது ஆலயத்துக்கு சிறப்பு. உமாமகேஸ்வரரோட இங்க நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம்.
ஆகவே தை மாத அஸ்த நட்சத்திரத்தில் கும்பாபிஷேக ஆண்டு விழாவும், மாசி மாதத்தில் சிவன் இரவு என போற்றப்படுகின்ற மகா சிவன் ராத்திரியில் விடிய விடிய 4 காலமும் அபிஷேகம் நடைபெற உள்ளது. ஆகவே பங்குனி உத்தரத்தில் பேரூர் பச்சை நாய்க்கு கல்யாண உற்சவம் போது இங்கும் சிறப்பான அலங்காரத்தில் மணப்பெண்ணாய் அமர்ந்திருக்கும் உமா மகேஸ்வரர் ஆலயம் இங்கு சிறப்பு. இப்படி ஆண்டு திருவிழா, மாத திருவிழா, தினந்தோறும் வழிபாடு, வார வழிபாடு என்று சித்தர்களின் வாக்கின்படி நடைபெற உள்ளது. ஆகவே அன்பர்கள் எல்லாம் இவ்வாலயத்தை கண்டு வணங்கி அருளை பெறுமாறும், இவ்வாலயத்தில் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, ஈரோடு, சேலம் போன்ற நகரங்களிலெல்லாம் கேள்விப்பட்டு இறைவனை கண்டு வரங்களை பெற்று வாழ்வில் இன்புற்றவர் பல பேர்கள். ஆகவே அன்பர்கள் அனைவரும் இந்த நன்னாளை இறைவன் நமக்கு கோவை மெகில் டிவியின் மூலமாக நமக்கு அருள் செய்துள்ளார். அனைவரும் கண்டு ரசித்து இறைவனை வேண்டி வரங்களை பெறுமாறு திருக்கோயில் அர்ச்சகரின் சார்பாகவும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி பிரார்த்தனா ட்ரஸ்ட் அறக்கட்டளையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். திருக்கோயில் நேரம் காலையில் 7 மணிக்கு வழிபாடு தொடங்கும், 11 மணி வரை நடைபெறும். அதே போல மாலை 5:30 மணிக்கு திருக்கோயில் நடை திறந்து 7 மணி வரை நடைபெறும். விசேஷ காலங்களில் அதற்கேற்ப நடைபெறும். பிரதோஷம் என்பது மாலை 4:30 மணி அளவில் பிரதோஷ பூஜை நடைபெறும். அனைவரும் வருக, உமாமகேஸ்வரர் தரிசனத்தை காண்க, வரங்களை பெறுக.